கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு திருச்சி மேலம்புதூர் தூய அன்னை பேராலயத்தில் சிறப்பு திருப்பலியில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை குடும்பத்தோடு ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பிரார்த்தனை செய்து வருகின்றனர். இதுகுறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கதிரவன் வழங்க நாம் கேட்கலாம். கதிரவன், கிறிஸ்து பிறப்பை முன்னிட்டு கிறிஸ்துமஸ் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில திருச்சியை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்துமஸ் விழாவுக்கான ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு, மக்கள் என்னென்ன விஷயங்களை சொல்றாங்க? வணக்கம் சாம். கிறிஸ்துமஸ் விழாவான இன்று திருச்சி மாவட்டத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்ட தேவாலயம் சிறப்பு திருப்பலியில் பலாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமல்ல, கிறிஸ்துமஸ் இன்று அவதரித்தனால பெருநாளாக கொண்டாடினர். அந்த வகையில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள சர்ச்சில் அந்த உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்துவ தேவாலயம் பல சர்ச்சிலையும் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டு வருகின்றனர். நாம் தற்போது இருக்கும் பகுதியானது மேலப்புதூரில் உள்ள தூய மரியன்னை சர்ச்சிலே உள்ளோம். அந்த வகையில் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு ஒரு மாதத்துக்கு முன்பே கிறிஸ்துவர்கள் தங்கள் வீடுகளில் நட்சத்திர விளக்குகளையும் இயேசு மாற்று தொழுவத்தில் குறிக்கும் வகையிலும் குடில்களும் அமைத்தும் கிறிஸ்துமஸ் மரங்கள் அமைத்தும் அதில் வண்ண விளக்குகளை ஒளிர வைத்தும் பண்டிகைக்கு தயாராகி வருகின்றனர். மேலும் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்தும் குழந்தைகளுக்கு பரிசுகளையும் இனிப்புகளையும் வழங்கி கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றனர். ஆலயங்கள் மற்றும் ஆலய வளாகம் முழுவதும் வண்ண விளக்கு மின் விளக்குகள் பொருத்தப்பட்டு இரவு மின்னொளியில் ஜொலித்து வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக நாம் தற்போது பார்க்கும் தேவாலயமான திருச்சி மேலப்புதூர் தூய மரியன்னை பேராலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் 1000க்கும் மேற்பட்டவர் கலந்து கொண்டு இந்த பிரார்த்தனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கிறிஸ்து பிறப்பை முன்னிட்டு குழந்தை வடிவில் உள்ள இயேசுவை கையில் ஏந்தி கிறிஸ்து பிறப்பை அனைவருக்கும் கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். நாம் தற்போது இந்த பகுதியில் இங்க இருக்கிறார், அவர் நம்ம கேட்போம். இந்த கிறிஸ்துமஸுக்கு என்ன மாதிரிலாம் நீங்க கொண்டாடுறீங்க, அதை பத்தி இன்னைக்கு ஆக்சுவலா கிறிஸ்துமஸ் மாஸ் நடந்துட்டு இருக்கு. அதை செலிப்ரேட் பண்றதுக்காக மாஸ்க்காக இங்க மேலப்புதூர் சர்ச்சுக்கு வந்திருக்கோம். இங்கே கூட்டம் பார்த்தீங்கன்னா திருச்சியிலே இது கொஞ்சம் பெரிய சர்ச்சு. ஸோ அதனால எல்லா க்ரௌடுமே மேக்ஸிமம் இங்கே தான் வருவாங்க. இங்கே கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணுறதுனால இங்கே வந்திருக்கோம். நாங்கள் மாம்பழச்சாலையிலேருந்து வரோம், ஸ்ரீரங்கம் கிட்ட. என்ன மாதிரிலாம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிருக்கீங்க? அதான் இப்போ வர கம்மிங் 25th இயர் வருது இல்லை, ஸோ அதுக்காக அது நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். திருச்சி மாவட்டத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்ட தேவாலயங்களில் கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு தற்போது சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இவர்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டவர்கள் தாங்கள் வீடுகளுக்கு செல்வதற்காக போலீசாரும் ஆங்காங்கே இடையூறு இல்லாமல் போக்குவரத்தை சரி செய்வதற்கும் போலீசாரும் ஈடுபட்டுள்ளனர். இந்த பகுதியில் திருச்சி மேலப்புதூர் மாநகர் மட்டும் இல்லாமல் புறநகர் பகுதியில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட சர்ச்சிலே தற்போது இவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இவர்கள் சிறப்பு பிரார்த்தனை முடித்துக் கொண்டு இவர்கள் பத்திரமாக வீடு செல்வதற்காகவும் போலீசார் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தற்போது இவர்கள் இந்த பிரார்த்தனை, அதாவது கிறிஸ்து பிறப்பை முன்னிட்டு உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் இன்புற்று வாழ வேண்டும், கடந்த காலங்களில் இருந்த கஷ்டங்கள் இல்லாமல் தற்போது எல்லாவித நன்மைகளும் அடைய வேண்டும் என்று பிரார்த்தனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சாம், எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். இங்கே இந்த சர்ச்சுக்கு கெத்தீட்ரலில் ரொம்ப வருஷம் கழிச்சு நாங்கள் இந்த ஃபர்ஸ்ட் டைமாக இப்போ வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி தான் நான் இந்த சர்ச்சுக்கு அப்பா அம்மாவோட செலிப்ரேட் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ உள்ளே வரும்போதே கொஞ்சம் நாஸ்டாலஜிக்காக இருக்குது. நான் இருந்தப்போ இருந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ எதுவுமே இல்லை, எல்லாமே செம்மையாக மாற்றி ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எனக்கு இது இவ்வளோ நாள் கழிச்சு இவ்வளோ பிரம்மாண்டமாக இங்கே என் ஃபேமிலியோட கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்ணுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ இந்த இயர் எப்போதும் போல் எல்லா வருஷமும் போல் நல்லபடியாக எல்லாருக்கும் அமையணும். கடவுளோட பிளெஸிங்ஸு, இது ஒரு ஸ்பெஷலான பிளேஸ். இங்கே என்ன வேண்டிட்டு போனாலும் நமக்கு நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு உள்ளே போனீங்கன்னா எல்லாருக்கும் அந்த நல்லது கிடைக்கும். ஸோ விஷ் யூ ஆல் அ வெரி 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 மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.